ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து செடிக்கு என்ன தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நம்ம வாழைக்காய் வேக வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம். இது பாருங்கள், செம்பருத்தி செடியிலெல்லாம் பூச்சி அடித்த மாதிரி இருக்குது. அந்த கத்திரிக்காய் செடியும் பூச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அந்த இலையெல்லாம் வெள்ளை பூச்சி இருக்குது. இதுக்கு வந்து நான் புதினா தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறேன், அப்புறமா ஆலோவேரா தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறேன், சுண்ணாம்பு தண்ணி ஊற்றுறேன், என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன். ஆனால் இந்த வெள்ளைப்பூச்சி வந்து கம்மியாகவே முன்னாடி கொஞ்சம் நிறைய இருந்தது, ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இதில் ஒரு செடியில் இருந்தால் அது அப்படியே பக்கத்தில் இருக்கிற செடிக்கெல்லாம் வந்துடுது. அதனால் ஒரு செடியில் இருக்கிறத வந்து நம்ம முதல்ல காலி பண்ணணும். இந்த அடுக்கு செம்பருத்தியில் வந்து முன்னாடி பூவே பூக்காமல் இருந்தது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் இந்த ஸ்ப்ரேலாம் நம்ம பண்ண இப்போ அரும்பு வச்சுருக்குது நிறைய. பாருங்கள், இதில் வந்து 3-4 அரும்பு வச்சுருக்குது. நம்ம புதினா வந்து பெரிய தொட்டியிலேருந்து எடுத்து சின்ன கேனில் வச்சுருக்குறோம். இதில் புதினா நல்லா இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே பருப்பு கீரை வந்துருக்குது. பருப்பு கீரை ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம அதை ஒரு நாளைக்கு எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம சாம்பார் பண்ணலாம். பருப்பு போட்டு, பருப்பு முருங்கைக்கீரை பருப்பு கீரை எல்லாம் போட்டு நம்ம செய்யலாம். இந்த ரோஸ் செடியில் வந்து இப்போ நிறைய அரும்பு வந்துருக்குது. கனகாம்பரம் செடி வந்து பூத்து முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மழை வந்துச்சுன்னா இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. இந்த சொரக்காய் செடி பீர்க்கங்காய் செடி எல்லாமும் நான் காலி பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா 2 நாள் பொறுத்து வந்து பார்த்தா அதில் காய் இருக்க மாட்டேங்குது. 2 பீர்க்கங்காய் வச்சுருந்தது, நுர பீர்க்கங்காய் அதுவும் இல்லை. இந்த அணில் வந்து சாப்பிட்டு போயிடுது மொத்தத்தையும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கிறோம், அணில் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுருது. முன்னாடி வந்து ஒரு கத்திரிக்காய் செடியே காலி பண்ணிடுச்சு. சரி, இது வந்து மொத்த செடியெல்லாம் வந்து வளர விடாமல் மூடிக்குது. ரோஸ் செடியில் எவ்வளோ பூக்கும், அழகாக இருக்கும். அந்த ரோஸ் செடியை வளர விடாமல் ஃபுல்லாக மூடிக்கிச்சு. இந்த காக்கடா செடியும் மூடிக்கிச்சு. அதனால் நான் இப்போ அந்த செடியெல்லாம் வந்து நேற்று ஒரு செடி கட் பண்ணி போட்டேன் வேணான்னு சொல்லிவிட்டு. இப்போ ஒரு நாளைக்கு ஒன்று கட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நம்ம மிளகா செடியில் வந்து நல்லா எல்லாத்துலேயுமே மிளகா வந்து பூ வச்சுருக்குது, அழகாக இருக்குது. பார்க்கலாம் இதில் எவ்வளோ மிளகா வைக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து குண்டு மிளகா செடி. நம்மக்கிட்ட வந்து குண்டு மிளகா செடி வச்சுருக்குறோம். நீட்டு மிளகா இருக்குது, அப்புறம் மானம்பொத்த மிளகா இருக்குது. எல்லாத்துலேயுமே பூ வந்திருக்குது. பார்க்கலாம் அதில் காய் வந்தாக்கா எவ்வளோ காய் நல்லா வருதா என்னன்னு சொல்லிவிட்டு. மண்கலவையெல்லாம் மாற்றி வச்சுருக்குறோம் எல்லாத்துலேயும். இன்னும் 2-3 தொட்டி இருக்குது. அதுவும் நம்ம எடுத்துகிட்டு இருந்த மாங்காய் மரம், அப்புறம் சீத்தாப்பள்ளி மரம் மாற்றி வச்சுட்டோம். மாங்காய் மரம் மாற்றாமல் இருக்கிறேன் நான். அது ஒன்று மாற்றணும். அப்புறம் துளசி செடி தொட்டி இன்னொரு 3-4 தொட்டி வந்து மாற்றாமல் இருக்கிறேன். அது மண்கலவை எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதுவும் நம்ம மாற்றி வைக்கணும். நெல்லிக்காய் மரம் நம்ம கட் பண்ணி விட்டோம். பாருங்கள், கட் பண்ணி விட்டதில் கூட இப்போ புது துளிர் வந்துருக்குது. நம்ம இப்போ வந்து 2 நாளாக வந்து காலையிலையும் இது பாருங்கள், மானம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் மழை வரல. மணி வந்து இப்போ 2 மணி ஆக போகுது, ஆனால் மழை வர இப்போ நம்ம இது வீடியோ பண்ணுற நேரம் வந்து 9 மணி இருக்கும். 2 மணி ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் மழை வரல. மழை வரும்னு சொல்லிவிட்டு நான் செடிக்கு தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டு வந்துடுறேன். அது சாயங்காலம் வரல மழை வராமல் இருந்தால் செடியெல்லாம் வாடி போயிடுது. அதனால தான் நான் ஊற்றிட்டு வந்துடுறது தண்ணி. இன்றைக்கி நம்ம சாயங்காலம் போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இன்னும் எதாவது செடியில் மாற்றம் செய்கிறதா நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ நம்ம தினமும் பண்ணும்போதும் செடியில் எதனா நம்ம பண்ணுறோம் தான். காஞ்சி போனதெல்லாம் எடுத்துடுறோம், வரையெல்லாம் கட் பண்ணிடுறோம். அப்படி இருந்தாலும் பூச்சிங்க வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரிலன்னு பாருங்கள். நம்ம கத்திரிக்காய் செடி வந்து நான் பெரிய கத்திரிக்காய் செடியிலேருந்து கட் பண்ணி 3-4 கத்திரிக்காய் செடி கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு வந்து நல்லா அது துளுத்து வந்துருக்குது. இந்த கனகாம்பரம் செடியும் கட்டிங்ஸ் பண்ணி வச்சது தான். அதுவும் அதில் பூ வச்சுருக்குது பாருங்கள். மல்லிகைப்பூ செடி வந்து நிறைய எல்லாத்துலேயுமே அரும்பு வந்துருக்குது. ஒவ்வொரு கலையிலையுமே நிறைய அரும்பு வச்சுருக்குது. இது வந்து குண்டு மல்லி. இது பாருங்கள், நம்ம முழம் கணக்கில் விற்கிறாங்கல்ல, அந்த மல்லிகைப்பூ இது. ஒரு பூ பூத்தாலும் அது எவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குது, அழகாக. குண்டு மல்லி இருக்குது, அப்புறம் மதுரை மல்லின்னு சொல்கிறாங்க, ரோஸ் மல்லின்றாங்க. இப்போ வந்து புதுசாக பெரிய மல்லிகைப்பூ பூத்த செடி வந்து நான் கட்டிங் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அதுவும் பெருசானா நான் மேலே எடுத்துன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். நம்ம செம்பருத்தி செடியில் வந்து இன்றைக்கி 4 செம்பருத்தி பூ பூத்துருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுவும் பூத்து முடிஞ்சோடனே நம்ம இதெல்லாம் சுற்றி இருக்கிற களைங்களெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணி விட்டால் தான் இன்னும் அது பெருசாக வளரும். சாமந்தி செடியில் வந்து நான் தினமும் எதிர்பார்க்குறேன், அரும்பு வருமா,
பூ விரியுமான்னு சொல்லிட்டு. ஆனால் வச்சிருக்கிற அரும்பு அப்படியே தான் மூடின்னு இருக்குது, ஒன்றுமே விரியல. அதில் எப்போ தான் பூக்கும்னு தெரியல, அதுக்கு இன்னும் டைம் வரல போல் இருக்குது. இது பாருங்கள், இந்த சொரக்காய் செடியில் 3-4 சொரக்காய் வச்சுருக்குது. இன்னும் 2 நாள் பொறுத்து வந்து பார்த்தோம்னாக்கா அந்த சொரக்காவும் இருக்காது. இது பாருங்கள், இதில் வந்து அந்த பழம் ஒன்று இருக்குது, கிர்னி பழம் மாதிரி. அது மட்டும் அந்த இலை மூடின்னு இருக்கிற வச்சு அந்த பழம் அப்படியே இருக்குது இந்த செடியில். பார்க்கலாம், அது இன்னும் ஒரு 2 நாள் பொறுத்து இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கொய்யாக்காய் மரத்தில் இருக்கிற இந்த கோவக்காய் செடியா இல்லை பீர்க்கங்காய் செடியா என்னன்னு தெரியல. சின்னதாக இருக்குது இலை. அதை பூ வச்சு காய் வந்தால் தான் தெரியும் அது என்ன செடின்னு சொல்லிட்டு. நம்ம இதிலெல்லாம் வச்சுருக்கிற முருங்கை மரம் வந்து நல்லா இருக்குது, முருங்கை இலைகள்லாம் நல்லா. இந்த புதினா செடியும் நான் எடுத்துகிட்டு மாற்றணும்னு சொல்லின்னு இருக்கிறேன். அந்த ஒரு மழை வந்தால் தான் அதை எடுத்து மாற்றணும். மழைக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். நம்ம அரளி செடியில் வந்து அரும்பெல்லாம் பெருசாக இருக்குது. பூ 3 கலையிலையும் பெருசாகிடுச்சு. பார்க்கலாம், இன்னும் 2 நாள் பொறுத்து பூ பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம கார்டன் லெவலில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.